Hello friends, welcome back to guruslifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம ஒரு பேக் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஸ்டிச் பண்ண போகிற பேக் வந்து ஸ்லிங் பேக். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்லிங் பேக் தான். அது எப்படி நம்மக்கிட்ட இருக்கிற கிளாத் வச்சு நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான மாதிரி அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது இதுக்கு இந்த மாதிரி நமக்கு கிளாத் தேவை. உங்கள்கிட்ட என்ன கிளாத் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு லைனிங் கிளாத் அண்ட் கேன்வாஸ் தேவை. நான் இங்கே இதே கிளாத்தில் தான் ஹேண்டிலும் கொடுத்துக்க போகிறேன். அதனால் நான் அப்படியே அதை கட் பண்ணிக்கிறேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் பின்னாடி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இதுக்கு 2 பாக்கெட்ஸ் வைக்க போகிறேன், உள்ளே வைக்க போகிறேன். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸையும் நான் பின்னால் உங்களுக்கு தரேன். இதுதான் எல்லாத்தோட மெஷர்மெண்ட்ஸும். இப்போ நம்ம இந்த பேக் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பெரிய பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்துக்கிறோம். கிளாத்தை இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நீங்கள் 2 ஃபோல்டு பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே இருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த ஓப்பனிங் சைட்லேருந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த 4 இன்ச்சோட லென்த்துக்கும் நீங்கள் ஓப்பனிங்கை மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளோட மூடி மாதிரி வரும் பேக்கில். அதனால் இந்த சின்ன கர்வ் ஒன்று கொடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பாதியாக மடிச்சுக்கோங்க. அந்த 4 இன்ச்சை தவிர்த்து மிச்ச துணியை மட்டும் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஓப்பனிங் சைடு இப்படி இருக்கணும். இப்போது நம்ம இந்த ஓப்பனிங் சைடில் ஒரு குட்டி ஸ்கொயர் மார்க் பண்ண போகிறோம். 1 இன்ச்சுக்கு நம்ம ஒரு குட்டி ஸ்கொயர் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக மார்க் பண்ணிவிட்டு இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரியே தான் இருக்கும். இப்போ அடுத்து நம்மளோட லைனிங்கையும் கேன்வாஸையும் எடுத்துக்கலாம். கேன்வாஸ், அதுக்கு மேலே உங்களோட லைனிங் கிளாத், அதுக்கும் மேலே உங்களோட ஃபேப்ரிக். இப்போ இந்த ஃபேப்ரிக்கை நீங்கள் நல்ல பக்கம் உள்ளேயும் கெட்ட பக்கம் வெளியவும் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. லைனிங் கிளாத் மேலே கேன்வாஸ், மேலே லைனிங், அதுக்கும் மேலே ஃபேப்ரிக் அப்படி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஓப்பனிங் சைடில் வந்து ஸ்டிச் போடாதீங்க. இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டுட்டு மிச்ச கார்னர் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சில் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த ஓப்பனிங் மேலே அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த எக்ஸஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க, லைனிங் அண்ட் கேன்வாஸை. இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த கர்வில் எல்லாமே குட்டி குட்டியாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு திருப்பும் போது ஃபினிஷிங் ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி ஒரு எட்ஜ்லேயும் அந்த கர்வ்லாம் வர இடத்துலலாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 பக்கமும் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம சின்ன சின்ன கட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை இப்படியே திருப்பிடலாம். இப்போ திருப்பி எடுத்தது இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஒரு பக்கம் ஓப்பனிங்கோடு இருக்கும். இப்போ இந்த ஓப்பனிங்கை நம்ம ஸ்டிச் போடலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக்கு தனியாகவும் உங்களோட கேன்வாஸையும் லைனிங்கையும் தனியாகவும் ஒரு 1/4 இன்ச் மடிச்சுட்டு நேராக ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கிளாத்தோட ஃபுல் லென்த்துக்கும் நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க சுற்றி. இப்போ நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. மேலே இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக சுற்றியும் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம பாக்கெட் வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த எட்ஜஸ் 2த்தையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டு நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட பாக்கெட்டுக்கு எடுத்து வச்சுருக்க துணி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் ஒன்றும் இந்த பக்கம் ஒன்று வைக்கிறோம். நீங்கள் ஒரே ஒரு பாக்கெட் வேணும்னாலும் வச்சுக்கலாம். என்ன மாதிரி உங்களுக்கு பாக்கெட் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம்.
இப்போது இந்த கார்னரை இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. 2 மடிப்பாக 1/4 இன்ச்சுன்னு 2 மடிப்பாக மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை மடித்து அடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் இந்த கோடுக்கு பக்கமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மடித்து அடித்தது இந்த பக்கம் இருக்கணும். அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிற பாக்கெட்டில் மேலே ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இது இந்த மாதிரி மடித்து ஃபுல்லாக நம்ம 3 சைட்லேயும் அடிச்சுக்குவோம். இதே மாதிரி 2 பாக்கெட்லேயும் அடிச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி அதை ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இப்போ பாக்கெட் இப்படி வச்சுருக்குறோம். இதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் மடித்தா போதும். இந்த மாதிரி 3 சைடையுமே மடித்து அந்த லைன் ஓரமாக அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 பக்கமும் அடித்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 பாக்கெட்டையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்தது நம்ம வெல்க்ரோ வைக்கணும். பாருங்கள், 2 பாக்கெட்டுமே நமக்கு ஃபினிஷ்டாக இருக்குது. அடுத்தது நம்ம வெல்க்ரோ எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி வெல்க்ரோ வந்து நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள்கிட்ட ப்ரெஸ் பட்டன்ஸ் இருந்தாலும் வச்சுக்கலாம். என்ன மாதிரி உங்கள்கிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வெல்க்ரோ யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம மேலே இருக்கிற அந்த மூடி மாதிரி கவர் பண்ணுறதுல ஒரு பீஸ் வச்சுருக்குறோம். அப்புறம் அதை வச்சு அளந்துக்கிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இன்னொரு பீஸையும் எங்கே வைக்கிறது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இது 2த்தையும் நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கார்னரில் ஒன்று, அப்புறமா இந்த பக்கத்தில் ஒன்று இருக்குது. 2மே க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு. இப்போது எல்லாமே ரெடி. நம்ம கார்னர்ஸாக அடிக்கணும். அப்புறம் ஹேண்டில் நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போது நம்மளோட ஹேண்டிலுக்கு நான் இங்கே கிளாத் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வேறு எதுனா ரோப்ஸ் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடித்து ஃபுல் லென்த் அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ மடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஹேண்டில் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஹேண்டிலோட லென்த்தும் கம்ப்ளீட்டாக அவங்களோட விருப்பம் தான். எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது இந்த கார்னரில் நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டிலை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. துணியை திருப்பிக்கோங்க. திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மேல் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி மடித்து இப்போது நம்ம நேராக ஸ்டிச் போட்டுக்கணும். ஹேண்டில் பிளேஸ்மெண்ட் மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தையல் போட்டு எடுத்தாச்சு. ஹேண்டிலில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. நம்ம நல்லா ஸ்டிஃபாக ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கார்னர்ஸை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கொடுத்த கட்டை இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு நேராக 2 பக்கமும் தையல் போட்டுக்கோங்க. இப்படி இழுத்து பிடிச்சிட்டு நேராக தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தையல் போட்டுட்டோம். தையல் போட்ட அப்புறம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தையல் போட்டோன்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும் பேக்கில். அதுக்காக தான் நம்ம இப்படி தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ திருப்பியாச்சு பேக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக் ஃபினிஷ் ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்குறோம். ஸ்லிங் பேக் ரொம்பவே அழகாக வந்திருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டெக்கரேட்டிவ் பொருள் எதுனா வேணும்னா வச்சுக்கலாம். ஸ்டோன்ஸ், பட்டன்ஸ் அந்த மாதிரி வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஸ்லிங் பேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் குருஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.